கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் குணமாக்கும் வல்லமை. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். யாத்திராகமம் 12:13. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமற் போனாள்? எரேமியா 8:22 இதை குறித்து நாம் காண்கிறோம். கீலேயாத்தின் பிசின் தைலம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் நமக்கு சுகம் உண்டு. பாவ மன்னிப்பும் வியாதி குணமாகுதலும் ஒருங்கிணைந்தே சொல்லுகின்றன. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று சங்கீதம் 103:3 நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் நம் பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடுமானால் அது நம் சரீரத்தை சுகமாக்கவும் வல்லமையுள்ளதாயிருக்கிறது. உண்மையில் அவரது இரத்தம் அதைவிட அதிகமாகவே செய்யப்பட வல்லமையுள்ளது. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தவானின் ஜீவியம் கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் வாதைக்கு நீங்களாக காக்கப்பட்டன. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று யாத்திராகமம் 12:13 நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவே நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, பாவமே வியாதிக்கு ஒரு முக்கிய காரணமாகும். கர்த்தராகிய இயேசு ஒருவரது வியாதியை குணமாக்கும் முன்பாக அந்நபரின் பாவத்தை மன்னித்ததாக நாம் வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். பாவமானது ஒருவனது ஜீவியத்தில் பிசாசானவன் நுழைவதற்கு இடமுண்டாக்கி பின்னர் வியாதியின் மூலமாக அவனை சிறைப்படுத்திக் கொள்கிறது. ஒருவன் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் தன் பாவங்கள் அனைத்தும் நீங்க கழுவப்பட்டால் அதற்கு பின் பிசாசானவனால் அவனில் கிரியை செய்ய முடியாது. அவனது சரீரத்தில் வியாதியை கொண்டு வரவும் பிசாசானவனால் கூடாது. ஆமேன்.